இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட தாமதத்தின் நிமித்தம் நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களா? பயந்து போயிருக்கிறீர்களா? அல்லது மனக்குழப்பத்தில் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். சில தாமதங்கள் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு சோர்வை கொடுத்து கொண்டிருக்கலாம். சில தாமதங்கள் உங்களை கவலைப்பட வைக்கலாம். இன்றைக்கு தாமதங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாற்றி பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தாமதம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாய் மாறப்போகிறது. தாமதங்கள் தான் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படி செய்ய போகிறது. சில தாமதங்கள் தான் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற மனுஷ சூழ்ச்சிகளை ஆண்டவர் நிர்மூலமாக்கும்படி செய்ய போகிறார். சில தாமதங்கள் நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த காரியத்துல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை கொண்டு வர போகிறது. சில தாமதங்கள் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுக்க போகிறது. சில தாமதங்கள் எழும்ப முடியாத, துளிர்க்க முடியாத, மேன்மையடையாத முடியாத காரியத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய திட்டத்தை கொடுத்து உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறது. தாமதத்தை நினைத்து நீங்க கவலைப்படாதீங்க. எந்தெந்த காரியம் உங்க வாழ்க்கையில தாமதமாகி கொண்டிருக்கிறதோ அது நன்மைக்காக மட்டும்தான். ஆண்டவர் தீமை செய்கிற தெய்வம் அல்ல, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். நீங்க பயப்படாதீங்க, மகிழ்ந்து களிகூறுங்க. மிகப்பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிற காரியம் மிகப்பெரிய காரியம். தேவனாகிய கர்த்தர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. பிரச்சனையை பார்த்து, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற போராட்டத்தை பார்த்து, உங்க வாழ்க்கையில அனுதினமும் ஏற்படுகிற குழப்பங்களை பார்த்து, கவலைகளை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து, தடைகளை பார்த்து பயப்படாதீங்க. அவைகளை மாற்றுகிற தெய்வம், அவைகள் மேல் ஜெயம் கொடுக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உங்களை அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் உங்களுக்கு தடையா நின்று கொண்டிருக்கிறதோ, உங்களை அழ வைத்து கொண்டிருக்கிறதோ, அதிலே கர்த்தர் உங்களை தாண்டி செல்லும்படியாக உங்களை கைதூக்கி எடுத்து உயரத்திலே நிறுத்தி உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் மகிழ்ந்து களிகூறுகிறீர்கள், பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். உங்க வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று வேதம் சொல்லப்பட்டது போல பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க போவதற்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்தெந்த காரியம் நடக்காமல் இருக்கிறதோ ஆண்டவர், அந்தந்த காரியத்துல ஆண்டவரை நீர் செய்ய போகிற காரியங்களை நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை செய்து முடிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.